ஹலோ கைஸ், நேற்று நம்ம டெட் டைல்ஸ் ஆடிருந்தோம். வெல்கம் டு அவர் சேனல் பேக். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டாக ஆட போகிறோம். அதுவும் நம்ம நார்மலாக ஆட போகிறதில்ல. மைண்ட் கிராஃப்டில் ஃப்ளவர்ஸ் ட்ராப் ஓபி ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு மாடு ஏற்றிருக்கோம். சரி, இந்த மாடு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது நம்ம இப்போது ஒரு ஃப்ளவர் உடைக்கிறோன்னா அதோட சீடை ட்ராப் பண்ணாமல் ஒரு ஓபி ஐட்டம் லைக் நட்ரைட் ஸ்வாடு, டைமண்ட் ஸ்வாட் அப்படி ஏதாவது ட்ரா பண்ணும். அதனால தான் இது ஃப்ளவர்ஸ் இஸ் ஓபி. நான் இந்த மாடெலாம் ஃப்ரீயாக தான் கைஸ் டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாடெலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட எப்படி எடுக்கணும்னு ஃபுல் வீடியோ கிளியர் தெளிவாக போடுறேன். சரி, ஓகே. நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னோடய நெட்வொர்க் பற்றி நேற்றே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது கேம்ஸ் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் விளையாண்டு பார்ப்போம். ஓகே, இங்கே வேர்ல்டு க்ரியேட் ஆக போகுது. அதே மாதிரி கைஸ், நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், அவங்களையும் கூப்பிட்டு வீடியோ போடுவோம். சேலஞ்ச் மாதிரி கூட பண்ணலாம் கைஸ். அங்கே பாருங்கள், நம்மளுக்கு சரியான லக் கைஸ். ஸ்பானான இடத்துல வேணும். சத்தியமாக சொல்கிறேன், இது நானே செட் பண்ண சீட் இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்பானான இடத்துலேயே ஒரு வில்லேஜ். என்னோடய லக் கைஸ். ரூவின் போர்ட்டல் வில்லேஜ் பக்கத்துலேயே. செம்ம லக்கி ஸ்பான் கைஸ். இருங்க, நான் இப்போ அந்த மாடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கா, இந்த ஃப்ளவர் நான் உடைக்கிறேன். இப்போ உடச்சிட்டேன். ஒரு டைமண்ட் பூட்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட் ஐட்டம் கிடைக்கும். இது ஒரு ஓகே, நம்ம சும்மா இதை ஸ்கேன் பண்ணாலே போதும். நம்ம ஸ்டார்டிங்லேயே நெதரைட் எடுத்துட்டோம் கைஸ். நெதரைட் இல்லை கைஸ். இங்கே பாருங்கள், அதோட இதை பாருங்கள். ஓகே, நம்ம நெதரைட் போட்டாச்சு. அடைச்சி வேணாம். ஓகே, என்ன இருக்குது கைஸ்? எனக்கு எவ்வளோ இது நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். நார்மலாக இந்த ஐட்டம்லாம் எடுக்கிறதே கஷ்டம் கைஸ். ட்ராகன் எக் கைஸ், இங்கே பாருங்கள் கைஸ். ட்ராகன் எக் நம்ம கேமோட ஸ்டார்டிங்லேயே வச்சிட்டோம். ஓகே, சரி, நம்மளால் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணும்போது பார்ப்போம். மல்டி ஷாட் தேவைப்படும். ஓகே, சாப்பாடு கிடச்சிருக்கு. ஓகே, ஓகே. நமக்கு தேவைப்படாது. ரிக்கவரி காம்பஸ் கைஸ், இது நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். இந்த பிளாக்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால இதை இங்கேயே போட்டுருவோம். போடுச்சோம். இதே மாதிரி நிறைய மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் நிறையா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் வேர்ல்டு போகலாம். உங்களுக்கு சர்வைவல் சீரீஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், சர்வைவல் சீரீஸ் பண்ணலாம். ப்ளீஸ் கைஸ், கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கைஸ். ஃபயர் ஒர்க் இருக்குது கைஸ். அப்போ நம்மளுக்கு இப்போ ராக்கெட் கிடச்சா, சரி ராக்கெட் பாருங்களேன். எலக்ட்ரா கிடச்சா நம்ம பார்க்க முடியும் இப்போது கைஸ். ஓ மை காட், மூணு பிளாக்ஸ் ஆஃப் நெதரைடு. டைமண்ட்லாம் கிடைக்கிறதே கஷ்டம்னு வாங்க சில பேர். ஆனால் இந்த மாட்டை பாருங்கள், சும்மாவே குத்து வச்சுருக்காங்க டைமண்டை. ஓகே, மறுபடியும் என்சாண்டிங் டேபிள். இது வெறும் வேஸ்ட்டா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வில்லேஜில் போய் என்ன லூட் இருக்குது பார்ப்போம். நம்மளுக்கு ஆக்சுவலாக எந்த லூட்டும் இப்போ கைஸ் பூச்சில் ஃபாஸ்ட் டாக்டர் இருக்குது போல் கைஸ். நானே இப்போ நான் பார்க்குறேன். ஓகே, இந்த செஸ்ட் இங்கே இருக்கட்டும், நம்மளுக்கு வேணாம். கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு ட்ரவுன் இருக்குது. ஓகே, நம்ம இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை. இங்கே பாருங்கள், உடஞ்சிடும் ஐஸ் டக்குன்னு. கைஸ் ஒன்றுமே இல்லை கைஸ். சரிங்க, ஓகே. ஜஸ்ட் ஏதாவது உருப்படியாக இருக்கா? எதுவுமே இல்லை கைஸ் உருப்படியா. தேவையில்ல இது எதுவும் கைஸ். ஆனால் அது நல்லதில்லை.
சரி ஓகே, நம்ம இப்போ அந்த வில்லேஜுக்கு போய் பார்ப்போம் கைஸ். நம்ம இங்கே ஸ்பான் செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா, வில்லேஜில் இருக்கிறது நல்லதுதான். பிளாக் ஸ்மித் இருக்காரு. ஐயா என்ன வச்சுருக்கீங்க ஐயா? ஓகே, என்ன ட்ரேட் பண்ணுறது பார்ப்போம். என்னது என்ன வந்துட்டு நாக் பேக் டூர் கைஸ். ஆனால் நம்மளால் இப்போ அது வாங்க முடியாது. லேட்டரான வீடியோ நம்மளால் வாங்க முடியாது, வாங்கலாம். ஓகே, உள்ள என்ன வச்சுருக்கீங்க ஐயா? செக் பண்ணுவோம் கைஸ். ஒன்றும் இல்லை, நல்லதா. சரி வாங்க, நம்ம வெளியே போகலாம். ஓகே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த இடத்துல நம்மளோட இது செட் பண்ணிக்கலாம். கைஸ் போர் அடிக்குது கொஞ்சம். இந்த அயன் கிழமை வம்பு இழுப்போமா? நான் ஒன்றும் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ். எனக்கு கொஞ்சம் ஆட வரலன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்கலாம். இங்கே பாருங்க, நான் வரலாம் கோல்டு பிளாக் வச்சு காட்டிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். இன்னும் 2 வீடு இருக்குது. ஓகே, இப்போ அந்த ட்ராகன் எங்களுக்கு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதாப்பா தம்பி, இதை நீ வச்சுக்கோ. டேய் இந்தாடா வச்சுக்கோடா, உனக்கு இல்லாதடா, இந்தா வச்சுக்கோ. ஓகே, ஃப்ளவர் பேட்ச் இந்த ஒர்க் பாருங்க கைஸ். இதுதான் ஃப்ளவர்ஸ். நீங்கள் மைண்டில் அது நினைக்கிறது எனக்கு கேட்குது. அது கூட எனக்கு தெரியாதடா வேணுன்றதுன்னு நினைக்கிறீங்க. இருங்க கைஸ், பாக்கெட் ஆஃப் ஆக்ஸலாட்டல் அது நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்போ வேணாம். அது எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கு. அப்சிடியன் கோல்டன் ஆப்பிள் கைஸ். 13 கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. ஓடர்ஸ்னும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது மாடு வேணுன்னா சொல்லுங்கள், அதையும் ஆடி பார்ப்போம். வேஸ்ட்டாக. ஓகே, இது வேஸ்ட் கைஸ். இப்போ நம்ம எலைட்டாக கிடச்சா ஜாலியாக பறந்துட்டுருக்கலாம் கைஸ். எனக்கு எப்படியும் சரியாக பறக்க தெரியாது, அது வேறு விஷயம். நம்ம ஆரம்பிச்சு ஒரு போ நேரம் கூட ஒரு ஸ்வாடு கூட கிடைக்கல கைஸ். சரி ஓகே, இருங்க. ஓ ஓ கைஸ், ஒன்றுமே கிடைக்க மாட்டேன். சும்மா ஓகே. ஒரு பிகாக்ஸ். ஓகே, தேவையில்ல அதெல்லாம் தூக்கி வச்சிடலாம். வேணாம், மல்டி ஷாட் வேணும். ஓ காலம் வேணாம். ஜெரைட் பாக்ஸ் இருக்கட்டும், சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ண வச்சுக்கலாம். இத்தனை எக்ஸ்பி இருக்குது நம்ம கையில். ஓகே, இதை தூக்கி அடிப்போம். தூக்கி அடி, தூக்கி அடி, தூக்கி அடி, தூக்கி அடி. ஷல்கர் ஸ்பானுக்கு ஃபார்ச்சூன் 3 ஹோ இருக்குது, ஆனால் வேணாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. தேவையில்லாதெல்லாம் எப்படியோ நம்மளுக்கு ஃபைனலாக பிகாக்ஸ் கிடச்சிச்சு. இந்த ஃபார்மே நம்ம நாசம் பண்ணிருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள். ஓகே, சன் செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு பெரிய ஃப்ளவர் பேட்ச் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் உருப்படியாக கிடைக்குதான்னு. ஓகே கேஸ், கிராஸ் போ கிடச்சிருக்கு. மல்டி ஷாட் இருக்கா? இல்லை, நம்மகிட்ட இப்போ ஹேர் ஹவுஸ் இல்லை இப்போதைக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ நிறைய ஃப்ளவர்ஸ் உடைக்கிறதுனா நம்ம வேலையே இப்போ. கைஸ் ட்ரைடன்ட் என்னென்ன இது இருக்குது ட்ரைடண்ட்டில்? லாயல்ட்டி இருக்குது கைஸ். அதாவது இந்த லாயல்ட்டி என்ன பண்ண தெரியுமா? இப்போ நம்ம இந்த ட்ரைடண்ட்டை தூக்கி அடிக்கிறோன்னா என்னடா போச்சு? இங்கே பாருங்கள், நம்மக்கிட்டே வந்துடும். இப்போது
கரெக்டாக அந்த மாப் அதுக்கு மேலே தூக்கி அடிச்சிட்டோன்னா மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துடும். நல்லா இருக்குல்ல? ஓகே, நம்ம இப்போ மறுபடியும் நம்ம வேலைக்கு செய்ய போக வேண்டியதான். அவன்கிட்ட ஆல்ரெடி ட்ரைடன் இருக்கானால வேணாம். அயன் பிளாக்லாம் கிடக்குது கைஸ். இந்த ட்ரவுன்ஸ் அதோட வெப்பன்ஸ் வச்சே அடிப்போமா? இன்னும் வேறு என்ன இருக்குது இதில் பார்ப்போமா? இம்பைலிங் ஃபைவ் இருக்குது கைஸ். இம்பைலிங்னா இதில் இப்போ காட்ட முடியாது உங்களுக்கு, அதனால் மழை வந்தால் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ட்ராகன் எக்கு 2 கிடைக்குது கைஸ் எல்லாம். ஓகே, ஃபுட்டு. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் டேலேயே நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க கைஸ். நம்ம போய் தூங்கிடலாம். ஏன்னா எனக்கு நைட் சர்வே பண்ண சுத்தமாக பிடிக்காது. இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை தூங்கிறதுக்கு. சரி ஓகே, நம்ம இப்போது ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஓகே, நான் இனிமேல் நம்ம வில்லேஜர் பாருங்க கைஸ். வாடா, அவனை எங்கே விட்டு நம்ம படுத்துக்கலாம். மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்குது பார்ப்போம். ஒரு நாள் பாருங்க 18 19 20 ஆள் பாருங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எப்படியும் ஒரு 27 மேலே வந்துடும் நினைக்கிறேன். 20 இல்லை வராது கைஸ், எப்படியும் ஒரு 23 வந்துடும் நினைக்கிறேன் கைஸ். 23 கரெக்டாக. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் நம்ம போய் ஃப்ளவர்ஸ் உடைக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச நேரம். நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்வாட் வேணும் கைஸ். நம்ம வந்ததில் நம்மளுக்கு ஒரு ஸ்வாட் கூட கிடைக்கல. ஒருபடியா ஸ்வாடே கிடைக்கல சொல்ல போனால். பாருங்க, இந்த என்சாண்டிங் மாடலாம் இப்போ நம்மளுக்கு வேணாம். ஐயோ, நெதரைட் ஷாட்லாம் கிடைக்கிது கைஸ். ஐயோ ஆச்சு, திடீர்னு பயந்துட்டேன் கைஸ். என்னாச்சு, நெட்வொர்க் லேக் போல். ஓகே, வேறு அங்கே இருக்குது ஃப்ளவர்ஸ் கைஸ். கோல்டன் கேரட். என்சாண்ட் கோல்டன் ஆப்பிள் கைஸ். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கிடச்சிருச்சு என்சாண்ட் கோல்டன் ஆப்பிள் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு ஸ்பாட் கூட கிடைக்கல. இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, மறுபடியும் நம்ம வந்துட்டிங்கன்னா எண்டர் பஸ் கட்டு. ஸோ இன்ஃபினிட்டி இந்த ராஸ்போ நம்ம வச்சுக்கலாம் கைஸ். ஐட்டம்ஸே ஃபுல் ஆகிடுச்சா கைஸ்? டிஎன்டி இருக்குது, ஃப்ளின்டன் ஸ்டீல் இருக்கா? ஃப்ளின்டன் ஸ்டீல் இல்லை, ஃப்ளின்டன் ஸ்டீல்லாம் எதுவும் தேவையில்லை. பாருங்க கைஸ், தேவையில்ல அதெல்லாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு. இது என்னது, ப்ரொடக்ஷன் 5 வேணாம். ஃபுட் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறையா இருக்குது. இது என்னது, ரிப்டைடு. இந்த இது நம்மளுக்கு வேணாம், எதுவும் தேவையில்ல. ஓகே, இது ஷல்கர் ஸ்பானக். ஸ்பான் பண்ணி அடிப்போம் அவனை. சரி ஓகே, இப்போ ஷல்கர் ஸ்பான் பண்ணுவோம் கைஸ். இதெல்லாம் நம்ம சர்வைவல் மோடில் நார்மலாக எடுக்க முடியாது. இப்போ நான் இந்த மாடு ஏற்றிருக்கிறதுனால எனக்கு கிடைக்குது. இங்கே பாருங்க ஜாலியாக. இப்போ இதை அடிச்சேன்னா ஒன்று காட்டுற பாருங்க. இது நம்ம மேலே பட்டுருச்சுன்னா இப்போ பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம படம் பார்த்துக்கணும். ஐயோ தப்பான, கரெக்டான டைடன் தான். செத்துருவோம் கைஸ் கன்ஃபார்ம். ஓகே, இந்த பூட்டை மட்டும் கழட்டிடலாம். ஐயோ செத்துருவேன் நினச்சேன். ஓகே, நம்ம மறுபடியும் பூச்சை போட்டுடலாம்.
பூட்ஸ் ஏன் கழட்டினா வாட்டர் கிளச் பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். அங்கே வாட்டர் இருந்துச்சு. சரி தண்ணியில் குச்சா எப்படியும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, தண்ணியில் குச்சலான்னு நினச்சேன். பார்த்தா அதுக்குள்ளே கீழே அவங்களுக்கு செத்துட்டோம். சரி ஓகே, இப்போ இங்கேருந்தே அதை முடிச்சிடலாம், இல்லைனா நம்மளுக்கு டேஞ்சர் நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட் டே சொன்னதில்ல, நான் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ். எனக்கு இதை கூட ஒழுங்காக அடிக்க தெரில. கிட்ட போய் அடிச்சிடலாமா? போடா. அதுதான் கைஸ், இதில் லாயல்ட்டி இருக்கா? அதுதான் கைஸ், அதை முட்டாச்சு. மறுபடியும் மேலே தள்ளி விட்டுச்சு கைஸ். அவ்வளோதான். அவ்வளோ கைஸ், இன்ஸ்டன்ட் ஹீலிங் கிடச்சி கைஸ். இப்போ அந்த ரிப்டைட்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காட்டுறேன். நம்ம இந்த பூத்தை அதுக்கு கழட்டிக்கணும், ஏன்னா தண்ணிக்குள்ளே போகணும் ரிப்டைடுக்கு. பாருங்க, இப்போ நான் இந்த ட்ரைடண்ட்டை வச்சுட்டு தண்ணிக்குள்ளே போனேன்னா இங்கே, இப்போ நான் போனேன்னா இப்படி போகலாம். நான் ரிப்டைடோட கவர் வந்துட்டேன். எலைட்ராக்கும் இதை யூஸ் பண்ணலாமா அப்போ ரெட் டைம்லலாம்? சாப்பிடுவோம். ஓகே, இருக்கா இல்லையே கைஸ். நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு கைஸ். நம்மளுக்கு இன்னும் ஒரு ஸ்வாடு கூட கிடைக்கல. ஸ்வாடை தவிர எல்லாமே கிடச்சிச்சு. கைஸ் எனக்கு ஸ்வாடு வேணும் கைஸ். ஏன் கைஸ் உனக்கு எப்படி பண்ணானுங்க? நாளே விட்றானுங்க கைஸ். ஏரோஸ் இருக்குது, ஏரோஸ் நம்மளுக்கு தேவைப்படும். எம்ரல்டு நம்ம இப்போ ட்ரேட் பண்ண வேணாம் எடுக்கும். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ நேரமாக எல்லா பூவும் கிட்டத்தட்ட 100 பூக்கு மேலே உடச்சிட்டேன் போல கைஸ். ஒரு ஸ்வாடு கிடைக்கல, ஒரு ஸ்வாடு. கைஸ் இந்த கேம் ரொம்ப விருப்பப்பட்டது கைஸ். அண்ணா இங்கே பாருங்கள், இன்னும் டைமண்ட் ஸ்வாட் அளவுக்கு தான் டேமேஜ் பண்ணும். பேசாமல் இதே எடுத்துலாம். பாருங்கள், ஒரே அடியில் ஒரு ஷீப்பை கொள்ள முடியும். வேஸ்ட். நைஸ் ஃப்ளார் பிளாச்சிங் எங்கேயும் எனக்கு தெரியல. சரி நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். நைட் ஆகிடுச்சுன்னா நம்ம செத்துருவோம்னா இங்கேயே ரீஸ்பாண்ட் ஆகும், அதனால பிரச்சனை இல்லை. போய் எல்லாத்தையும் உடைப்போம். கைஸ் நதர் ஐடி கியர் கைஸ். அதுதான் இதை எடுத்துடலாம். என்னது? ஓகே கைஸ் இதை பாருங்க. இது வேணாம், இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி ஓகே, இது இன்ஃபினிட்டி இருக்கா? இல்லை இன்ஃபினிட்டி இல்லை. சரி வேறு ஏதாவது கிராஸ் போவர் கிடைக்குதா? இங்கேயே ஒன்று இருக்கா? இன்ஃபினிட்டி இருந்தால் எடுத்துடலாம் கைஸ் இந்த கிராஸ் போவை. நம்ம இன்ஃபினிட்டி காட்டவே மாட்டுது. இல்லை இன்ஃபினிட்டி இல்லை, அதனால தூக்கி அடிச்சுக்கலாம். நம்மளுக்கு இன்ஃபினிட்டி கிராஸ் போச்சுன்னா நம்மளுக்கு வீட்டை ஒரு ஏரோ இருந்தால் கூட போதும் கைஸ். நம்மளால் அன்லிமிட்டடாக ஷூட் பண்ண முடியும். ஓகே கைஸ், நானும் உடச்சிட்டே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. ஸ்கல்க்கு சென்சார்லாம் கிடைக்குது கைஸ், என்னன்னு தெரில. ஸ்வாடு ஒன்று கிடைக்க மாட்டுது. ஒருவேளை நீ இந்த நோட்டை ஸ்வாட் எடுத்துட்டானுங்களோ? ஸ்கல்க்கு ஆரோஸ் தேவைப்படும். பாருங்க, நான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். ஓகே, நம்மகிட்ட செஸ்ட் பிளேட் இல்லைன்னு நினச்சேன். செஸ்ட் பிளேட் கிடச்சிச்சு. ஐயோ, செஸ்ட் பிளேட் இருக்குது. இதெல்லாம் இல்லை, லெக்கின்ஸ்லாம் இல்லை. சரி பேண்ட்டு. நம்மளுக்கு இன்னும் லெக் ஆர்மர் மட்டும் வேணும். வாட்லா ஃபென்ஸ் ஹண்டிங். ஐயோ
கைஸ் நெதரைட் பூட்ஸ் போடு. இப்போ பாருங்க கைஸ் அதில் இருக்கும் இதை பாருங்கள் ஓபி கைஸ் உண்மையிலே இந்த மாடானா. ஓகே கைஸ் ஸ்பீட் ரன்னர்ஸ்லாம் இந்த மாடு கிடச்சிச்சின்னா அசால்ட்டாக கொஞ்ச நேரத்துலேயே முடிச்சுருவானுங்க போல். மறுபடியும் இன்னொரு செட்டு அது கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரே ஒரு நான் ஒன்றுமே கேட்கல கைஸ். ஒரு டைமண்ட் சோடாக கைஸ் கேட்குறேன். டைமண்ட் சோடா கூட தர மாட்டானுங்க நான் இங்கே. சாரி கைஸ், இப்போ நீங்களே சொல்லுவோம் நம்ம இதை முடிக்கலாமா இல்லைனா டெண்டர் ட்ராகனை முடிக்கலாமா. கைஸ் டைமண்ட்ஸ் வாடாங்க ஒரு பெரிய ஃப்ளவர் பிளாட்ஸ் கிடக்குது. சூப்பர். ஐயோ வராது சரி ஜாம்பி கைஸ். பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இப்போதைக்கு. நாளா சுற்றுவானுங்க ஏன்னா நம்ம சண்டே பாதி டேமேஜ் வேணும். அதுதான் அவங்களை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல வந்து கைஸ் பாருங்க கைஸ் ஏன் கைஸ் இப்படி கதற விடுறானுங்க. ஐயோ ஸ்வாடு ஒன்று கிடைக்க மாட்டே. நம்ம இன்னைக்கு ஸ்வாடு எடுக்கத்தே ஆகணும் கைஸ். ஏன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஒன்றோட ஸ்வாடு கிடைக்காதான்னு நீங்களே சொல்லுங்கள். கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். கிடைக்கலனாலும் என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள். ஓகே இது வாட் இது எனக்கு தேவையில்ல. கீழே தூக்கி போட்டு இது என்ன பவருக்கு பார்ப்போம். இன்ஃபினிட் இல்லை கைஸ். சும்மா நேரம் சுடுவோமா? அதான் ஒரு குதிரை பொறுத்துதா கரெக்டாக அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த குதிரையினால். இல்லை முடியல, சாரி மிஸ் ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆக்ஸ் வேணாம் கைஸ். எப்படியோ நம்மளுக்கு ஒரு போ கிடச்சிச்சு. நம்மகிட்ட நிறைய கிராஸ் போ இருக்கு, அதனால் இருக்குன்னு நினைக்கிறேன் 2-3 இல்லையா. சரி இதை கீழே போட்டலாம். ஓகே இதுவும் வேணாம், இதுவும் வேணாம். போல் என்ன இருக்குது? ஃப்ளேம் இன்ஃபினிட்டி இருக்குது கைஸ், போடுங்க கைஸ். இங்கே வருங்க இன்ஃபினிட்டினா நான் இப்போது என்ன வேணால் பண்ணல. ஃப்ளேம் வேறு இருக்குது போல் கைஸ். சூப்பர் கைஸ். கீப் இன்வென்டரி ஆந்தெல்லாம் வச்சுருக்கேன், அதனால தான் இவ்வளோ தைரியமாக நைட்டில் கூட சுற்றிட்டு இருக்கேன். ஓகே பாருங்க கைஸ் ஒரே வம்புறான் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஃபயர் வச்சு ஒரு அனிமல் அடித்தோன்னா அதோட மீட் நம்மளுக்கு குக்டாகவே கிடைக்கும். சரி ஓகே நம்ம மறுபடியும் நம்மளோட கிரைண்ட் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்ததுலேருந்து அண்டர் கிரவுண்டு கூட போல கைஸ், ஜஸ்ட்டு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்ருக்கேன். ஒன்று ஆனால் இந்த மாடை உருப்படியாக ஏற்றி கூட நம்மளுக்கு ஒன்று கூட உருப்படியாக கிடைக்க மாட்டேது கைஸ். கிடச்சிருக்கு ஆனால் என்ன நம்மளுக்கு அந்த ஸ்வாடு மட்டும் கிடச்சிட்டா செமையாக இருக்கும் கைஸ். இதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். மைண்ட் கிராஃப்டில் ஒரு புது சர்வைவல் சீரீஸே ஆரம்பிக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடலாம். வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், ஒரு ஸ்கெலிட்டன் வருது. தலைவரே நீங்களாம் நானும் ரொம்ப வாங்க அவ்வளோதான் கைஸ். ஜாலியாக ஃபைட் பண்ணலாம் கைஸ். இங்கே இருங்க, எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இந்த மாதிரி ஃப்ளேம் வேறு வச்சா க்ரீப்பர் இக்னிட் ஆகுமா ஆகாதா? பின்னால் ஒரு 2 பேர் காம்போ பண்ணலாமா? ஐயோ தேவலாம் பண்ணிட்டேன் போல். கெட் லாஸ்ட். அதான் ஒருத்தங்காடி, இன்னொருத்தங்காடி. சரி மிஸ் பண்ணிட்டேங்க. இன்னொருத்தங்காடி. ஓகே இவனை போ வச்சு முடிப்போமா? ஆல் டைமண்டும் காலி கைஸ். என்டர்மேன் கைஸ், அதோட கண்ணை மட்டும் பார்த்துடக்கூடாது.
ஐயோ பார்த்துட்டேன் கண்ணை பார்த்துட்டேன். நம்ம இதை ஸ்பேம் பண்ணினா கொள்ள முடியும். கிட்ட அடிச்சுட்டு டெலிபோர்ட் ஆகிடும் டக்குன்னு. கைஸ் வாண்டரிங் ட்ரேடர்னு நினைக்கிறேன். இவனை எனக்கு பிடிக்காது கைஸ். ஒரு நாள் கூட ஒருபடியான ட்ரேட் எடுத்துகிட்டு வர மாட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இவனை போட்டு தள்ள போகிறோம். டேய் அவனுங்க ஒரு லாமாவை போட்டு தள்ளியாச்சு. அவனுங்க நான் ஒரு லாமாவை போட்டு தள்ளினது கூட தெரியாமல் ஓடிட்டே இருக்கான். முடிச்சிட்டோமா கைஸ்? நான் என் ஏமிங் வேறு இவ்வளோ ஸ்டக் ஆகுது கைஸ். என்னோட எண்ட் வந்துச்சு பாருங்கள். எப்போ அடிச்சா எப்போ வந்து பாருங்க. அது ஒருக்கு நம்ம ஃபஸ்ட் இவனை முடிக்கலாம். ஏன்னா எனக்கு இவனை ரொம்ப பிடிக்காது. ஆனால் இப்போ அதோட 2 பேரும் சாப்பிட்றாங்க. நல்லா செத்துறான். ஐயோ நான் சாப்பிட்றேன். கோல்டன் கேப் செத்துறேன் கைஸ். ஓகே இப்போ நம்ம இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைக் திஸ் கைஸ். இப்போ நம்ம காலையில் ஆனோன்னு எந்த ட்ராகனை கொல்ல போகலாமா? இல்லை வேணாம், எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. நானே ஒரு நூபு. சரி ஓகே, நம்மளால் எந்த ட்ராகனெல்லாம் கொல்ல முடியல. இவனை யாரும் கொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சு பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இவனை கொல்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அஷ்டானா அதனால் என்ன பண்ணுவோம், டவர் அப் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே 4 பால் நாக் ஹைஸ். ஓகே கரெக்டாக வச்சுட்டேன் கைஸ். அதிசயமா. ஓகே கைஸ் நான் கைஸ் கண்டுக்காமல் போகிறான் கைஸ். கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க கைஸ். நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். ஐயோ கீழே இறங்கணும்னு வராம பாருங்க கைஸ். எப்படி ஆய் அதுதாங்க சுற்றுறான். என்ன ட்ரா பண்ணியிருக்கான் கைஸ்? இல்லை அவன் ட்ரா பண்ணதா இல்லையே. என்ன மாப் சொல்ல அதுதான். இப்போ இந்த வில்லேஜுக்கு கார்டியனே இல்லை, அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? மைண்ட் கிராஃப்டில் ஏரோடைனமிக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஏரோ எவ்வளோ ஃபாஸ்ட், இப்போ நான் இந்த ஸ்பீடில் அடிக்கிறேன்னா வைங்களேன், அது போகவும் செய்யாது, டேமேஜும் கம்மியாக தான் பண்ணும். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அவனை ஒரே அடி, இவனுக்கும் அதே எழுத்துறான். இப்போ நான் பொறுமையாக அடிக்கிறேன். அவனை அடித்த அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் இழுத்து அடிக்காமல் பொறுமையாக அடிக்கிறேன் நான். சரியா? அப்போ அந்த கோழி கூட சாவலை பாருங்கள், பூனை கூட. ஆனால் ஃபுல் ஃபோர்ஸில் இழுத்து அடிச்சுதான் இவனும் செத்துருவான். ஏன்னா ஏரோடைனமிக்ஸ், மைண்ட் கிராஃப்டில் ஏரோடைனமிக்ஸும் இருக்குது கைஸ். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஆமாம்ல, நான் ஃபுல் வீடியோ லைவ் பண்ணுறதா தான் நினச்சி உங்கள் எல்லாக்கிட்ட சேட்டில் கேட்குற ரொம்ப நேரமாக கேட்டே இருக்குங்க கைஸ். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் கைஸ்? நான் இப்போது டிக் ஸ்ட்ரெயிட் டவுன் அதை மட்டும் பண்ணிட்டு போகலான் இருக்கேன். மைண்ட் கிராஃப்டில் எப்படியும் பண்ணக்கூடாது ஒரு தப்பு. எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக கீழே நோண்டிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர். அதனால் நான் இப்போ அதெல்லாம் பண்ண போகிறேன் உங்களுக்காக. நம்ம சர்ச்சில் போவோம். சர்ச்னா நல்ல இடம், நான் கடவுளோட இடம் தான். இந்த பிக்காக்ஸ் பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. ஐயோ தண்ணிக்குள்ள வந்துட்டேன். ஓகே மேலே ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிடலாம், இல்லைனா டவுன் ஆகி சுற்றுவோம். ஓகே அகைன் டிக் ஸ்டேஜ் டவுன் தான். இதுக்குறாங்க டிக் ஸ்டேட் டவுன் எப்பயுமே பண்ணவே கூடாது. அதனால ஒரு என்சான்ட் ஆப்பிள் சாப்பிட்டுருந்ததுனால தப்பிச்சேன். அவங்க பாருங்க மாப்ஸை. ஐயோ தெரியாம மட்டும் விட்டுங்கடா டே. க்ரீப்பர்லாம் இருக்கு.
கைஸ் போய் இவங்களாம் ஸ்வாட் இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம் கைஸ். ஐயோ எண்டர்மேன். அதான் கைஸ் எண்டர்மேனே முடிக்க போகிறோம். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கிறேன். இதான் கைஸ் கேம்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபுட்டு. ஐயோ ஓடு. ஓகே எண்டர்மேன்ஸால் போலில் டேமேஜ் ஆக முடியாது கைஸ். அதான் வெறுப்பு. ஓகே எண்டர்மேனை முடிச்சாச்சு கைஸ். நம்ம ஆர்மரும் கோல்டு மட்டும் தான் கைஸ் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. அதெல்லாம் செத்துருவோம். ஓகே எனக்கு சுத்தமாக இப்போ வெளிச்சம் கூட தெரில. நம்ம லாவா கிட்ட போய்க்கலாங்க, வெளிச்சம் தெரியும் ஓரளவுக்கு. ஓகே கைஸ் இதான் ஆமெண்டிஸ். ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாக். ஆனால் நல்லது இல்லை, வேஸ்ட்டுலாம் இந்த பிளாக். ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கேருந்து ஜாலியாக இந்த மாப்ஸ்லாம் அடிச்சு வச்சு விளையாடலாம். இங்கே பாருங்க இந்த கேவ் செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய கேவ் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம இப்போ இந்த மாப்ஸ் தான் ஒன்று அடிப்போமா. கைஸ் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க இந்த பவர் 5 போடுவாங்க கைஸ். கரெக்டாக வச்சுட்டேன். அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது தெரியுதா அவங்களுக்கு. ரெட் கலரில் கண்ணு மட்டும் எனக்கு தெரியுது. போயிடாதான் கைஸ், அவுட் ஆஃப் ரேஞ்ச். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு அந்த 5 ஸ்பைடரை. அடுத்து எது அடிக்கலாம். இங்கே ஒரு ஜாம்பி இருக்குது பாருங்க கைஸ், முடிச்சு விட்டலாமா. இந்த மாதிரி ஜாலியாக அடிக்கலாம் கைஸ். ஆனால் இதில் ஃபன்னே இருக்காது. இறங்கி போய் அடிக்கிறதுலாம் ஜாலியாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப டேஞ்சர் எனக்கு. ஏன்னா நான் தான் ஒரு நூபு. மைன்கிராஃப்ட் ஏதாவது ப்ரோ பிளேயர் இருந்தீங்கன்னா அவங்க ஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். ஓகே க்ரீப்பர் பை கைஸ். க்ரீப்பரும் காலி கைஸ். நானும் இப்போ ஓரளவுக்கு எனக்கு ஏம் வருது கைஸ். எனக்கு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சுத்தமாக ஏம் வைக்க முடியாமல் இருந்தேன். இப்போ சும்மாவே அடிச்சிட்றேன் கரெக்டாக. பாருங்க மறுபடியும் சொல்லிட்டே இருங்க, வர மிஸ் ஆகிடுவான் பாருங்களேன். டைமிங். இங்கே ஒரு ஜாம்பி இருக்காங்க கைஸ், முடிப்போமா. அதுதான் கைஸ், நம்ம லாஸ்ட்டாக வர செத்துட்டு போயிடலாம். நான் இதுக்கு மேலே டைம் இருக்காது எனக்கு. நானும் இப்போ கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையும் வந்துச்சு. சாரி கைஸ். ஓகே நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நான் சும்மா ஒரு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் போய் சாக போகிறேன். கைஸ் உங்களுக்கு வந்து தெரியுமா, இப்போ இதுக்குள்ள ஹாலோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஹாலோ ஸ்பேஸ். ஏன்னா இது ஃபுல்லாக லாவா. இது பாருங்க லாவா உள்ள ஃபுல்லாக. ஓ மை காட். கைஸ் உங்களுக்கு சீக்ரெட் பேஸ் பில்டிங் வீடியோலாம் வேணும்னு சொல்லுங்கள், அதையும் போடலாம். மைன்கிராஃப்ட் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க. அதனால இந்த மாடை வச்சுட்டு எண்டர் ட்ராகன்லாம் தூக்க முடியாது. நான் அவ்வளோ பெரிய நூப் தான். ஐயோ சொல்லி முல்ல கீழே வந்துட்டேன் பார்த்தீங்களா. சரி வாங்க நம்ம வயசு ஆகலாம். வயசு லாவா கிட்டனா டைமண்ட்ஸ் அதிகமாக இருக்குமா கேஸ் கேள்விப்படுறேன். சரி ஓகே ஆகலாமா. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ட் கோல்டன் ஆப்பிளோட எஃபெக்ட் கைஸ். ஓகே
சாமிக்கு எல்லாத்தையும் ஆகணும். இங்கே பாருங்கள், நம்மள வச்சா அவனுக்கு டேமேஜ் விழுது பாருங்கள். தெரிஞ்சா ஏன் தெரியுமா? அவன் செஸ்ட் பிளேட்டில் டான்ஸ் இருக்கும்போது நம்மள வச்சா எனிமி டேமேஜ் விழும். என்னை அடிச்சாச்சே அவன் செத்துருவான் போலவே. அவனும் என்னை அடிச்சாச்சே செத்துறான். சரி ஓகே, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் முடிய போது நம்ம லாவில் போய் குளிக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். சாவ போகிறேன். என்னோட நெதரைடு பூட்ஸ்கள் மட்டும் தாங்க யாரும் நான் உயிரோட வச்சுருக்கீங்களா? செத்துருப்பேன். சாவு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இந்த ரெக்கவரி காம்பஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள். நம்ம கடைசியாக எங்கே செத்தமோ அந்த இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூப்பிட்டு போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கீப் இன்வென்டரி இல்லைன்னா நம்ம லூட்லாம் அழகாக போய் எடுத்துடலாம். இதை மட்டும் உங்களுக்கு பேஸ் மறக்காமல் வச்சுக்கோங்க. சரி ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மிஸ்டர் எட்டி கேமர்.